உமக்கும் எனக்கும் என்ன? ஹல்லேலூயா. உமக்கும் எனக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே மாதிரி ஒரு காரியத்தை பார்க்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 34-34 வாசிப்போம். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். ஹல்லேலூயா. அவர் பிசாசுடைய திட்டங்கள் என்ன? ஹல்லேலூயா. பிசாசுடைய என்ன திட்டம் என்றால் மனிதன் பாவத்திலே வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் அவனை அடிமை போல் நடத்த வேண்டும். அவர் குடும்பத்தை பிரிக்க வேண்டும். பொருளாதாரத்தில் ஒரு மந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். வன்முறையை தூண்ட வேண்டும். தெளிந்த புத்தி, சுய புத்தி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்த காரியம் அவமான சின்னமாக அவன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பது பிசாசின் திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன நடந்ததுன்னா இந்த மாதிரி திட்டத்தை பிசாசு ரொம்ப ஈஸியா வேகமா சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இந்த நேரத்துல இயேசு வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு சொல்றது என்ன வேதனைப்படுத்துறதுக்காக நீங்க வந்தீங்க? ஹல்லேலூயா. என்ன கெடுக்கிறதுக்காக நீங்க வந்தீங்க? ஹல்லேலூயா. நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சோகமான ஒரு காரியம்னா பிசாசு தான் எல்லாத்தையுமே கெடுக்குது. ஹல்லேலூயா. ஆனா பிசாசு சொல்லுது என்னை கெடுக்கதான் வந்தீங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவருடைய திட்டம் தான் என்ன? பிசாசுடைய திட்டத்தை முறியடிக்கவே இயேசு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மேல என் மேல பிசாசு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறானோ, என்னெல்லாம் பண்ண நினைக்கிறானோ அதை எல்லாம் முறியடிக்க இயேசு குறுக்கால வந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் என்ன திட்டத்தை போட்டாலும் சரி இயேசுவானவர் அவர் எல்லாவற்றையும் அவர் இல்லாமல் ஆக்குவார். ஆமென். இயேசு வந்தால் பிசாசுக்கு வேதனை ஏற்படும். ஹல்லேலூயா. இயேசு வந்தால் போதும் பிசாசுடைய எல்லா திட்டத்துக்குமே தோல்விதான். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிசாசின் தொட்டங்கள் தோல்வி அடைந்து விடும். ஆமென். இயேசு வந்தால் போதும். ஆமென். முதல்ல சொல்லுங்க. பிசாசுடைய தொட்டங்கள் எல்லாம் ஃபெயிலியர். ஹல்லேலூயா. எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க இயேசுக்குள்ள வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. உங்களை இனிமேல் யார் அடக்க முடியாது. உங்களை யார் அடிமைப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. உங்களை யார் வேதனைப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை உங்களை விடுதலையாக போகிறார். ஹல்லேலூயா. விடுதலை செய்து இருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. ஹல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்த அதிகாரம் உடையவர். ஹல்லேலூயா. அவர் வரங்களை வல்லமை தருகிறார். ஹல்லேலூயா. இப்ப யாருக்கு பிசாசு பயப்படும் சொல்லுங்க பாக்கலாம். யாருக்கு பிசாசு பயப்படும்? முதல்ல சொல்லுங்க. யாருக்கு பிசாசு பயப்படும்? ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஆமென். இது ஒரு பேர் சொல்ல நாம நினைக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. இப்ப இயேசுவின் ஆமென் இயேசு கிறிஸ்து எல்லா பிசாசின் மேல அதிகாரத்தை உடையவர். ஹல்லேலூயா. அடுத்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16 18 வசனம் வாசிப்போம். நாங்கள் ஜெபமனுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, அந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. குறி சொல்லுகிற ஒரு பெண் அடிக்கடி இந்த பவுலையும் சீலாவையும்
காரியம் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டு அவரை ரொம்ப கோபப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அப்பொழுது அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவளை விட்டு விட்டு ஓடி போயிட்டான். அவரே சொன்னா அந்த ஆவி அவரை விட்டு என்ன பண்ணிச்சான், போயிடுச்சு. இப்ப இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளவு வலிமை உண்டு. இயேசுவின் நாமத்திற்கு அவ்வளவு அற்புதம் உண்டு. அடுத்து என்ன சொல்றேன்னா, இயேசு கேட்டாரு, நீ யாருப்பா, நீ வயது நடுங்கிறியா, உன் பேர் என்ன ஆண்டு கேட்டாரு. அவன் பேர் என்னன்னு கேட்டாரு. நாங்கள் அநேகமா இருக்கிறோம். அது நாங்க பேர் என்னவா, லேகியோன் என்றால் ஒரு ராணுவ படையினுடைய ஒரு 6000 நபர்களை கொண்டதாக ஒரு குழு என்று அர்த்தம். இப்படி 6000 என்று அர்த்தம் 5993 ஒரு ஆள் சேர்ந்தா அதுபோல 6000 என்ற ஒரு டீம் சேர்ந்ததுதான் லேகியோன் என்று சொல்லுவாங்க. ஆர்மி. அதுக்குதான் நாங்க சொல்றாங்க, நாங்க ஆர்மி போல இருக்கிறோம். லேகியோனா இருக்கிறோம். எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த நேரத்தில் நீங்க வந்துட்டீங்க. ஆமென். பிசாசின் சேனைகள் அவ்விதமா நின்று கொண்டிருக்கும் பொழுது இயேசு வந்து நிற்கிறார். ஒரே ஒரு மனுஷனுக்குள்ள இத்தனை ஆவிகள், ஒரே ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளவு போராட்டங்கள், ஒரே ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளவு அவமானங்கள். ஒரே ஒரு மனுஷன் தான். அவனுக்குள்ள இத்தனை ஆயிரமான பிசாசுகள். ஆனால் இயேசுக்கு முன்பாக அத்தனை பிசாசுகளும் நடுங்கி போகும். எத்தனை பிசாசுகள் வந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்கு முன்பாக படித்துதான் ஆக வேண்டும். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் பிசாசின் வேண்டுதல். மார்க்கு 5:10-13 வாசிப்போம். தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதவனுக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறது. ஆண்டவரே, தங்களின் திசையிலிருந்து துரத்தாதபடிக்கு அவரை வேண்டிக் கொண்டது. அப்புறம் என்ன சொன்னா, பிசாசு எதை செஞ்சாலும் ஆண்டவர் பர்மிஷன் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த ஒரு காரியம், இவ்விடத்தில் மலையடிக்கு அநேக பன்றிகள் மேய்ந்து கொண்டிருந்தது. அது பிசாசுக்கு என்ன பிடிக்குமா சொல்லுங்க. பன்றிகளை நன்றாய் பிடிக்கிறது யாருக்கு? பிசாசு பிடிச்சிருக்கு. அப்படி ஒரு மோசமான ஒரு ஏரியா. பிசாசை நோக்கி பன்றிகளை போகும்படி அவர்களுக்கு அனுப்பும்படி என்று வேண்டிக் கொண்டது. அப்ப இந்த மனுஷன் எங்க இருந்தாராமா, அடிக்கடி இரவும் பகலும் மலை அருகே அப்புறம் கல்லறையை வாழ்ந்து கொண்டான். அப்ப மலை பக்கத்துல எங்க இருந்து நினைக்கிறீங்க? பன்றியோட பன்றியா வாழ்ந்துக்கிறாங்க மனுஷன். பிசாசுடைய காரியம் பாருங்க. பன்றி கூட்டத்துக்குள்ள ஒரு மனுஷனை படிக்க வச்சிருச்சு. எல்லாம் சுயநிலை, எல்லா சிந்தனையும் போயிடுச்சு. ஆண்டவர் சொன்னாரு, நீ போ அப்படின்னு சொன்னாரு. அதே போல போச்சு. 2000 பன்னிக்குள்ள இந்த பிசாசு போயிருக்கு. மொத்தம் 6000 பிசாசு. அது அப்படியே டிவைட் பண்ணி பிசாசு ஒவ்வொரு பண்டிகளும் போயிருக்கும். ஒவ்வொரு பன்னிக்கையும் 3 பிசாசு. இப்ப அந்த பன்னி என்ன பண்ணுதாமா, அங்கிருந்து உயர்ந்த ஒரு மேட்டில் அங்கிருந்து ஒரே சம்புதான். நாங்களாம் அங்கிருந்து ஒரு கேமரா வச்சிருப்போம். அப்படி ஒரு ஜம்ப் படுத்தி அடிச்சு கொள்ளுதாமா. நேற்று டிபார்ட்மெண்ட் இதுதான் டிஸ்கஷன். என்ன டிஸ்கஷன்னா, ஸ்டாஃபிங் கூட்டு உட்காந்துட்டு ஒரு பன்றினுடைய விலை எவ்வளவு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு பன்றியுடைய கிலோ எத்தனை கிலோ சார் இருக்கு சாதாரணமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எல்லா வழியும் பேச வச்சேன். அவங்க சொன்னாங்க, சாதாரணமா ஒரு 30 கிலோ இருக்கு சார். 30 கிலோ சேர்ந்துதான் ஒரு பன்னி. எத்தனை சேர்ந்தது பண்ணி? 30
வச்சிருந்த ஒரு பண்ணி. சரிங்க சார், ஒரு கிலோக்கு எத்தனை ரூபாய் சார் ஆகுது, எவ்வளவு ஒரு வாங்குறாங்க? நாமக்கல்ல குறைஞ்சபட்சம் ஒரு கிலோவுக்கு 200 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. அல்லேலூயா. அப்ப 30 கிலோவுக்கு இருந்து 200 கூட ஆகுதுங்க. சொல்லுங்க, 6000 ரூபாய். அப்ப ஒரு மணியோட ரேட் எவ்வளவு சொல்லுங்களேன்? 6000 ரூபாய். 6000 இன்ட்டு 2000 பண்ணி சொல்லுங்க, எத்தனை கிலோ? நல்ல விஷயம். யாராவது கால்குலேஷன் போடுறீங்களா? எத்தனை பண்ணி சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம்? அல்லேலூயா. சொல்லுங்க, கையில போட முடியாது. அல்லேலூயா. 12 லட்சம் ரூபாய் நஷ்டம். 12 கோடி ரூபாய் நஷ்டம். அல்லேலூயா. எத்தனை லட்சம்? எவ்வளவு நஷ்டம்? 12 கோடி. 12 கோடி கோடி. அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனை காப்பாற்றுவதற்கு தேவ